கனவு வந்து இன்னைக்கு ஜனவரி ஆகஸ்ட் 14 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் அவர் இருந்தால் நல்லா இருந்திருப்பாங்க. ஐ ரியலி வாண்ட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குநர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டிருக்கேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு. நான் ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றி வந்தேன். தயவுசெய்தப்பா நினைக்கிறேன். நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும் தான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும். அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி தெலுங்கானா வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி இப்போ ரொம்ப முக்கியம் சொன்னாங்க, நீங்கள் ஆக்டருங்க. அதனால டிஷர்ட் மறுபடியும் சாய் நச்சிக்கா கொடுத்த டிஷர்ட் இந்த மாப்பிள்ள நடந்தாங்க. பேண்ட் ஷர்ட்டு அவங்களுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் பண்ணிக்கணும் எல்லாரும். ஸோ அதனால தேங்க்யூ ஃபார் கமிங். மோர் டு டாக் அஸ் வி கண்டினியூ. தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போ ஃபைனல் ஃபிலிமிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போ ஓடணும். இப்போ சாரோட உட்காரணும். அது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோ போகணும். நிறைய இருக்கு. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ரைட்டிங் ஆஃப் அவங்க இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட இருந்துச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது when everyone wrote me off, there were 2 people. In fact almost 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாம. ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு வேலை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்கள்ல என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபர், ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி. இந்த படம் இப்போ ஆகஸ்ட் 14 திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அவர் என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டுறாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு கூட போய் வேலை செய்ய உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம் தான் இந்த மகுடம் திரைப்படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு அதுக்கப்புறம் தான் அது பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most challenging
சேலஞ்சிங் ஃபிலிம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட் நான் அந்த திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லி சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அந்த அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா எல்லாருமே நான் சொன்னது வந்து இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நடன பயிற்சி முக்கியமா திலீப்புக்கு வந்து திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டனாலதான், இந்த ஈகோ இல்லாத அந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலையும் வந்து என்னால் வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali for the last so many 15 years. And ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்குறது, வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் இப்படி பாருங்க சார், அப்படி பாருங்க சார், கட் மூவிங் அதான் ஜாமிச்சு சார் எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தார் சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நான் ஷோயிங் த ஃபுட்டேஜ் அண்டர்ஸ்டுட். எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹேவ் டு கோ டவுன் டு தட். அவங்க இடத்துக்கு வந்து ஜூஸும் வேணாம் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்றது ஐ ஹாவ் இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தாரு. நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி வேலை செய்துட்டு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங் இருந்தாரு. ஒரு 4.5 மணி நேரம் இருந்தாரு. வேணாப்பா, தெரிஞ்ச அந்த அர்ஜுனாக்கு எனக்கு எத்தனையோ வருஷம் பார்க்கும்போது இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர போகிற, ஸ்கூல் உனக்கு எப்படி அட்மிஷன் நின்னோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று என்னை ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கின எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தேன். ஆகணும். அது வந்து கடமைப்படுத்திட்டேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டை போலி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ணணும். நான் லிங்கிசம் கதை கேட்டேன். அந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. அதுதான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. Of course கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஹிட் நிற்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெயிடா அந்த கிளாப் போர்டு வந்து நின்று நடிதான்னு சொல்லி அன்னைக்கு நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்து ராம்கோபாலம் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்னைக்கு வந்து அது நினைவாகுதுன்னா, இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், everyone, I can tell everyone whoever is watching this,
if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையா இருந்தாலும் அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா, பெரிய எல்லா காலேஜ்லயும் எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமா உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு எல்லா காலேஜ்ல என் பசங்க இன்னைக்கு பட்டதாரிகளா இருக்காங்க. Definitely it's because of their willpower, and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்ட் தம்பி டிஓபி ரிச்சர்ட் நம்ம ரொம்ப வருஷமா எனக்கு we have done so many films, சமர், நாச்சி, மனிதன், மதகஜராஜா, இன்னும் எல்லாம். இந்த படத்துல அவனுக்கு கரெக்டா தெரியும் அந்த எடிட் பாயிண்ட். ஒரு நாள் ஆக்சுவலா துஷார் டேட் பிரச்சனை. அன்னைக்கு 2 மணிக்கு ஆக்சுவலா 6 to 6 மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்கு, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். 10:30 போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலாம், சரி வா கேமரா இப்படி துஷாரை கூப்பிடுங்க, உட்காருங்க அப்படியே உட்காரு. இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை மாஸ்டர் எடுத்துக்கலாம், எப்பவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் இருக்கும். இல்லை தம்பி இது எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருங்க. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்க இந்த பேக்ரவுண்ட்லேயே சுவிட்சர்லாந்துல சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சனிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா அப்படி திருப்புங்க. இந்த பக்கம் ஒரு எருவ மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, ஆனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம், இப்படி வாங்க. இப்படிதான் அவர், ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு சுந்தர்ஜி சார். அன்னைக்கு அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் 10:30 மணிக்கே அமிச்சிட்டோம். ஓகேமா அவங்களுக்கும் புரியல சார், என்னப்பா அவங்க முடிஞ்சிச்சுமா. அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு உட்காந்து நம்ம பாட சாப்பிடலாம்டா, சாப்பிட்டு நிதானமா எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்பதான் ரிச்சர்டு, ஏன்னா இவன் இருந்ததுனால தான் என்னால அந்த காட்சி அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு. ஏன்னா we knew the edit, both of us knew the edit. இது அதே மாதிரி பொண்ணு பார்த்துக்கணும், he knows my wavelength is the same. ஹரிசர் படங்கள்ல நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ்காமர்ஸ் 27 2 பேர் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு டைரக்டர் வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இப்ப சொல்றேன் என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது சேலஞ்சா இருக்கு, எனக்கு இப்போ ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன், ஊட்டியில புல்லர் சீசனா கண்டிப்பா அந்த படம் சூப்பர் மேடம். அவங்க திலீப்புக்கு புல்லர் சீசன் சொன்னாங்க. நான் சொன்னோன்னு இந்த காட்சிகள் இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணி சாங், அது கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்கிரீன்ல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில எல்லாரும் யோசிச்சாங்க என்ன வரும், வழக்கப்புறம் விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்ல இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்துல மட்டும் இல்ல, எந்த திரைப்படத்திலயும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிவன் வில் டு இட் ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் we try to do something magical to that last 8 minutes of the film. I'm looking forward. அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி மாற்றினேன், எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் நீங்க இருக்காரு, அவர் நான் எப்படி நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தியேட்டர் தான் நான் இன்னைக்கு நானும் திலீப் அந்த காட்சிக்கு எப்படி கை தட்ட போறேன்னு நான் பார்க்க போறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் என்கிட்ட இல்லை, எல்லாரும் they love the fact that Vishal is saying something which we can understand. சரி ஓகே சொல்றாரு, ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் சும்மா ஏதோ ஒரு எனக்கு என்னன்னா காது நான் டால்பி சரௌண்ட் சவுண்ட் என்கிட்ட இப்ப பேசிட்டே இருக்கோம், யாரோ அவங்ககிட்ட இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு
யாரோ சொல்றாங்க எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் சம்மந்தமே நான் ரேப் பண்ணிட்டு இருக்கேன், கூப்பிடுறான் அவன், பார்த்தா இவன் தான் வினோத் வந்தா ஒரு பாட்டு பண்ணாச்சு. I'm going to introduce him next couple of months independent musician ஒரு ஆல்பம் வச்சிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. That's why we introduced him. எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தூணா இப்போ இருந்துட்டு இருக்காப்ல, ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல, நான் ஜிவி பிரகாஷ் டேனிங்க இந்த இப்போ ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ இழுத்தேன்னா ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகல. அவர் ஆர்ஆர் வாசிச்சிருக்க 2 திரைப்படம் வந்தது. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாத் சன்ஸும் டெஃபினட்டா நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ் என்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்காங்க, உண்மையிலேயே ஒரு வராங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கும்போது வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமா இந்த சாங் தான் அம்மாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அஜர் கூப்பிட்டேன். இல்லை டானிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாம நான் கொஞ்சம் அத்துமீறலாம் போயிட்டேன். எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டா பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்க இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெயிலர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இஸ் பீன் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போறான்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் I'm really thankful to GB. And yes, of course, there is John Vijay. முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லைலா காலேஜில் எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போதான் எனக்கு தெரிய ஜான் விஜய் சீனியர் அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லைலா காலேஜில். நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். வந்து எங்கே இருக்காங்க ஜான் விஜய் தெரியலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியர். நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன், தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய். அப்போதுன்னு தெரியும் அந்த மனுஷன். இவரு கூப்பிட்டு நடிக்க சொல்லி இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கிறோம் தான், அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்க அந்த பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்குலாம் அந்த டைம்ல கிளப்புக்குள்ள வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கிளப்புக்குள்ள என்ட்ரி. அப்போ நாங்கெல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே, அப்போ நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். கிளப்ல என்ட்ரி இல்லை, ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸ், அப்போ ரேபேனு, அது வேற, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுண்டரி தள்ளுறாரு. வேறு நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் தான் நின்றுட்டு இருக்கோம், நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லை, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் பாட்டு உள்ள போடுறாங்க கிளப்புக்குள்ள. எங்களுக்கு வேறு யாரா நல்ல இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சிருக்காங்க. அதுதான் நான் பயன்படுத்துறேன் இந்த படத்துல வந்து பயன்படுத்துறேன்.